காலை விலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருந்தவரே, இந்த நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கரை இறங்கட்டும்பா. ஆவியானவரே, இப்பொழுதே நான் கண்களை மூடி ஜெபிக்கும்பொழுது ஒரு கரம் கட்டுகளோடு வந்திருக்கு. ஒரு கரம், அந்த கரத்தை கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. அந்த கரம் கட்டப்பட்டிருக்கிறது கட்டுகள்னால. இப்பொழுது இந்த கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ் டெலிவரன்ஸ். தேவ வல்லமை இப்போதே இந்த கரத்தில் இருக்க கட்டுகளை உடைக்கிறோம். மரணக்கட்டு, பாவக்கட்டு, சாபக்கட்டிலிருந்து விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தினால. இப்போது ஒரு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அந்த கட்டப்பட்ட கரம் காயப்பட்ட கரத்தோடு இணைக்கப்படுவதாக. ஆண்டவரே, இப்போது விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தினால. டெலிவரன்ஸ் in the name of Jesus. வேலை கர்த்தாவே, அடியேனை மறைத்து நீர் பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் செய்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கீழ்ப்படுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரம் நம்ம வசனம் தியானித்தோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம தியானம் பண்ணோம். அதனுடைய உள்ளான ஆழமான அர்த்தங்கள் நமக்கு தெரிய வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மாதத்தில் ஒரு வாரம் வேத சரித்திரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே நமக்கு வேத பாடம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வர்றதுனால, தூரமாக இருக்கிறதுனால ஒரு சண்டே உங்களுக்கு வேத சரித்திர ஆராதனையை உங்களுக்கு கொடுக்கணும். பிரசங்கமாக அல்ல, அது வேத சரித்திரம். வேதாகமத்தை நம்ம ஆராய்ந்து என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சரி, வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு எல்லாம் எடுத்துட்டிங்களா பைபிளை? அல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாமே நம்ம படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 17ஆம் வசனத்தில் ஒரே நிமிஷம். வாசிங்க அந்த வசனத்தை. வாசிங்க அப்படின்னு நான் சொன்னேன். வாசிங்கன்னு அர்த்தம், வாசினன்னு அர்த்தம், வாசிங்கன்னு அர்த்தம். வாசிக்கலாம் எல்லாரும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அந்த ஒருவன் இருக்குல்ல, அந்த ஒருவன் இருக்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கொள்ளுங்க. இப்படி இருக்க மனோஜ்குமார் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்கள் பேரை வச்சு வாசிங்க அப்படியே. இப்படி இருக்க மனோஜ்குமார் ஆகிய நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ எல்லாம் உங்கள் பேரை போட்டுக்கிட்டீங்க. ஆமென். ஒருவன், உங்கள் பேர் மனோஜ்குமார் ஆகிய நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். கிறிஸ்து என்றால் என்ன சொல்லுங்க? கிறிஸ்து என்றால் என்ன? நீங்கள் சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சுடுவேன். நான் முடிச்சுட்டு திருப்பி நான் ஊருக்கு போக வேண்டிய பயணம் இருக்குது. அதனால் சீக்கிரம் சொல்லுங்கள். கிறிஸ்து என்றால் என்ன சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள்.
சீக்கிரம். ஒருத்தர் ஒன்று தான் சொல்லலாம், 10-15 தான் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. அன்பு. கிறிஸ்து என்றால் என்ன? இரக்கம். அது என்னை பார்க்கவே மாட்டான் பார். நான் வேற. சொல்லுங்க, கிறிஸ்து என்றால் என்ன தம்பி? தெரியலையா? கிறிஸ்து என்றால் என்னங்க சொல்லுங்க சிஸ்டர். ரட்சகர். எங்கள் மாமியார் சொல்லுங்க, சொல்லுங்க சீக்கிரம். கிறிஸ்து என்றால் என்ன? உங்கள் அம்மா சொல்கிறாங்களா புது சிருஷ்டியாக இருக்கணும்னு? நீங்கள் காப்பி அடிச்சு பழக்கமாயிடுச்சு உங்களுக்கு. அஞ்சலி சிஸ்டர் சொல்லுங்கள். ஏஞ்சல் தானே உங்கள் பேர்? சொல்லுங்கள். ஏஞ்சல் பின்னால் இருக்க அம்மா கொஞ்சம் மூஞ்சி தெரியல எனக்கு, மறைஞ்சிருக்கு. தள்ளி வாங்க, இப்படி வாங்க உள்ள. அவர் பக்கத்தில் உட்காருங்க, தள்ளி சேர் போட்டுங்க. கடைக்கன் பார்வையிலே இருக்கணும் எல்லாரும். சீட் தள்ளி போடுங்க. கிறிஸ்து என்றால் என்ன? நீங்கள் சொல்லுங்களா? நான் சொல்ல தான் போகிறேன். உங்களுக்கு என்ன அம்மா? எப்சி சொல்லு. சமாதானம்மா. அன்பு, இரக்கம், ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷமா, ஆவின் கனியை சொல்கிறீங்க. கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். ஆமென். கிறிஸ்து என்பதற்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் உனக்குள்ளே இருப்பாரானால் அபிஷேகம் உன் தலையின் மேல் இருக்கும். அபிஷேகம் உன்னை பெரியவன் ஆக்கும். அபிஷேகம் பெற்றவன் ராஜரீக மேன்மையை அடைவான். அபிஷேகம் பெற்றவன் பரலோகம் சென்றடைவான். அபிஷேகம் பெற்றவன் ஆராதனை செய்வான். அபிஷேகம் பெற்றவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வான். அபிஷேகம் பெற்றவன் தேவ பயத்தோடு இருப்பான். அபிஷேகம் பெற்றவன் தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்பான். அபிஷேகம் பெற்றவன் தேவ சித்தத்தை செய்வான். அல்லேலூயா, ஆமென். அப்ப அபிஷேகம் கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அல்லேலூயா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல்ல கிரைஸ்டோஸ் என்பதிலிருந்து வந்தது. எபிரேய மொழியில் அதற்கு மேசியா என்று பெயர். கிரேக்க சொல்ல என்னது? கிரைஸ்டோஸ். எபிரேயத்தில் பார்க்கும்பொழுது மேசியா என்று பெயர். அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து, கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட், மேசியா என்று சொல்லுவாங்க. கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். வரலாற்று பின்னணி பண்டைய இஸ்ரவேல் கலாச்சாரத்தில் ஒருவரை ஒரு குறிப்பிட்ட முக்கிய பணிக்காக தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள். ஆமென். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் என்கிற நபரை முதலமைச்சராக என்ன செய்ய போகிறாங்க? கவர்னர் பதவி பிரமாணம் செய்ய போகிறாங்க. ஆனால் அதுக்கு நடையோன்னு அலைஞ்சாங்க. காரணம் என்ன? மெஜாரிட்டி இல்லை. அதனால் எல்லார்கிட்ட ஆதரவு வாங்கி கொடுக்கறதுக்குள்ள அவருக்கு போதும் ஆயிடுச்சு. யாரை அவர் குறை சொன்னாரோ அதே கட்சியிலிருந்து நபர்கள் தான் இவருக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. நீ ஒருத்தர் திட்டுவதோ பழி சொல்வதோ ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகல்ல. நான் என்ன செய்ய போகிறேன் அதை சொல்லு. அல்லேலூயா. நீ நன்மையான காரியங்கள் செய், மற்ற காரியங்களை குறித்து யோசிக்கணும். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன பாதி போச்சு? எங்கே திட்டினாங்களோ அங்கேருந்து தான் இப்போ ஆதரவு போயிருக்கு. அல்லேலூயா. சில பேர் நல்ல பேர் பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு போய்
ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஓட்டம் ஓடி கடகடகடன்னு போயிட்டாங்க. அல்லேலூயா. சரி, ஓகே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கி ஒரு பதவி பிரமாணம் என்று சொல்லும்பொழுது எவ்வளோ முக்கியம். அந்த 5 hours 5 வருஷம் ஆட்சி சாதனை கிடையாதுங்க. பாருங்கள், மெஜாரிட்டி வந்த உடனே அவருக்கு சிஎம்முடைய கான்வாயெல்லாம் வீட்டுக்கு வந்துச்சு. அந்த வெடிகுண்டு சோதனை அந்த டிடெக்டர்லாம் வந்து இறக்குனாங்க. கூட்டம், போலீஸ் ஃபோர்ஸு வந்து திரளான கூட்டம் வந்து இறங்குச்சு. ஆனால் போய் கவர்னர் போய் பார்த்துட்டு அப்படியே அவர் போய் பார்க்கணுமே, சும்மா சிஎம் ஆகலை. ஆனால் சிஎம் ஆகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த கெத்தோடு அப்படியே போகிறார். சும்மா ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காந்துட்டு எல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் இருக்கிறாரு. லெட்டர் கொடுக்குறாரு, திருப்பியும் அனுப்புகிறாங்க, மெஜாரிட்டி இல்லை. திருப்பியும் அங்கங்கே கேட்குறாங்க, திருப்பியும் வராங்க, கொடுக்குறாங்க, மெஜாரிட்டி இல்லை. அப்படியே நேராக பட்டினப்பாக்கம் போகிறாங்க. சிஎம் கான்வாய் எல்லாம் திருப்பி வாபஸ் வாங்கிட்டா. யாரை கேட்டீங்க கொடுத்தீங்க, மெஜாரிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போன உடனேயும் அப்படியே எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஒன்லி விஐபி ஃபோர்ஸ் மட்டும், செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. நிலைமை காட்சியெல்லாம் மாறி போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கொடுக்குறாங்க, இன்றைக்கி நாளைக்கு அப்படி சொல்லி 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 கடைசியாக இன்றைக்கி 10ஆம் தேதிக்குள்ளே அவங்க தமிழ்நாட்டில் சிஎம் பொறுப்பு எடுத்துக்கலன்னா 11th அன்னைக்கு கவர்னர் ஆட்சி வந்துடும். கவர்னர் ஆட்சி வந்தால் சொல்லவே தேவையில்லை. யார் ஆட்சி? கவர்னர் ஆட்சி இல்லை, குடியரசுத் தலைவர் ஆட்சி. அப்போ குடியரசுத் தலைவர் யார்? டீம் யார்? அவங்க தான். அவங்க சொல்கிறது தான் சட்டம். ஏற்கனவே சிலிண்டர் 3000 ரூபாய். எப்படி? நல்லா பார்த்துங்க. சிலிண்டர் என்னது? 1000 ரூபாய் விற்ற சிலிண்டரு நம்ம வீட்டுக்கு இல்லை, கடைகளுக்கு. நம்ம வீட்டில் சாப்பிட்றதோட அதிகமாக ரோட்டில் தான் சாப்பிட்றோம். டீ வீட்டில் குடிக்கிறதோட அதிகமாக ரோட்டில் தான் குடிக்கிறோம் எல்லாமே. நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். சிக்கன் 65 எவ்வளோன்னு கேட்டால் 4 பீஸ் வரோன்னா 270 ரூபாவா? அடப்பாவீங்களா, 4 பீஸ் 270 ரூபா. என்ன யார் சொல்கிறீங்க? 130 கிராம் இருக்குங்க, 120 கிராம் 270 ரூபான்னா எனக்கு சிக்கன் பீஸே வேணாம் போங்கடா அப்படின்ட்டு. நான் கேட்டால் கேஸ் ரேட் ஏறிடுச்சு. உண்மைதான். சரி, முட்டை பொடி மாசு கொடுக்குறீங்களா? எவ்வளோ? 90 ரூபா சார் முட்டை பொடி மாசு. ஆம்லேட்டு 80 ரூபா. 10 அடப்பாவியா, 5,000 ரூபா. இன்றைக்கி எவ்வளோ ஒரு முட்டை விற்குது இன்றைக்கி சிஸ்டர்? 6.50 ஒரு முட்டை. 6.50 7 10 ரூபா வச்சுக்கோங்களேன். ஆனால் முட்டைக்கு ரேட் ஏற்ற முடியாது. ஏன்னா முட்டை கேஸ்லேயே விற்கிறான். முட்டை கோழி போடுது, கோழி முட்டையை போடுது, அதை எடுத்து வந்து விற்கிறானுவ. அப்போ பண்ணாது ஒரு பொடி மாசு பண்ணுறான், அதுக்கு 80 ரூபா 90 ரூபான்றான். ஐயோ என்ன கொடுமைடா அது. பார்த்துக்கிட்டு எனக்கு பொடி மாசம் வேணாம் போங்கடா அப்படின்ட்டேன். லாஸ்ட்டில் எறா தொக்கு வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா அதில் சின்ன பீஸாக ஒரு 20 பீஸ் இருக்குமாச்சே, அப்படி தான் சாப்பிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே விலைவாசி ஏறி போய் இருக்குது. யாரு காரணம்? மத்திய அரசாங்கம். எலெக்ஷன் வர வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வரப்போகுது, எல்லாம் வந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்க? விலைவாசி ஒரேடியாக 900 ரூபாய் ஏற்றிட்டாங்க. என்ன கொடுமை இதெல்லாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயராதா? மக்களுடைய தானே கன்சியூம் பண்ணுறாங்க, மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் ஏற்றுனாங்க. 850 ரூபா இருந்தது, இன்றைக்கி 936 ரூபா. ஆனால் இன்றைக்கி வெளியே இருக்கக்கூடிய சிலிண்டர் விலை ஏற்றுறதுனால இன்றைக்கி அதோட ரேட்டெல்லாம் ஏறி போச்சு. அப்போ நம்ம கன்சியூம் பண்ணுற நாம் வாங்கி சாப்பிட்ற நம்ம தானே பாதிக்கப்படுறோம். எப்படி இருந்தாலும் நுகர்வோர் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்படி கவலையற்ற ஒரு அரசாங்கத்து கையில் இந்த ஆட்சி போயிடுச்சுன்னா நம்ம மூச்சு போனதுக்கு சமானம். அதனால தான் நீ கழுத விசிறுவதாலும் பரவாயில்லை, நாங்கள் எப்போ மக்களுக்கு வெளிச்சமாக இருப்போம் சொல்லிட்டு சில ஆதரவுகளை, நட்சத்திரங்களை, அருவாவையும் எல்லாரையும் போட்டு அமுச்சு விட்டாங்க, போங்க ஆதரவு தெரிவிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தேவன் கர்த்தருக்கு சித்தமான ஆட்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. வின் பண்ணவங்க மக்களுக்கு நல்லாட்சி செய்யட்டும், தோற்று போனவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும், அதான் முக்கியம் அப்படின்னு தீர்மானம் பண்ணட்டும். அல்லேலூயா.
ஆமென். அப்போ இந்த வரலாற்று பின்னணி பார்த்தீங்கன்னா, பண்டைய இஸ்ரவேல் கலாச்சாரத்தில் ஒருவரை ஒரு குறிப்பிட்ட முக்கிய பணிக்காக தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் தலையில் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள். பொதுவாக 3 பிரிவினருக்கு அபிஷேகம் நடைபெற்றதாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசர்கள். முதல்ல யாரு? அரசர்கள். ராஜாக்களை அவங்க இந்த கிரீடம் வைக்கும்பொழுது எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ண தான் கிரீடம் வைப்பாங்க. இரண்டாவது தீர்க்கதரிசிகள். என்ன காரியம் நடக்கும்? நிறைய பேர் சொன்னாங்க, தீர்க்கதரிசி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? மீண்டும் இந்த உதய சூரியனே திருப்பி பிரகாசிக்க போகுது, இதே அரசாங்கம் திரும்ப தொடர போகுது. இதில் என்ன தீர்க்கதரிசனம்? பொய் தீர்க்கதரிசனம். இப்போ தீர்க்கதரிசனத்தை நம்பி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. தனக்கு உண்டான காரியத்தை குறித்து சொல்லக்கூடாது, இருதயத்தில் வந்த காரியங்களை சொல்லக்கூடாது. அதே போல் கருத்து கணிப்புகளை குறித்து சொல்லக்கூடாது. நீ கருத்து கணிப்பில் பொய்யா போச்சா? அப்போ தீர்க்கதரிசனங்கள் என்பது தேவன் சொன்னால் மாத்திரமே சொல்லணும், இல்லை சொல்லக்கூடாது. இதயத்தில் நினச்சது தோன்றுது இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்? இந்த தீர்க்கதரிசிகளை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்புறம் ஆசாரியர்கள், போதகர்கள் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ அரசர்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்களுக்கு இந்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாக்களாக, தீர்க்கதரிசிகளாக, ஆசாரியர்களாக அவளுக்கு அபிஷேகத்தை தேவன் வைத்திருந்தார். இன்றைக்கு எப்போ இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இந்த பூமியிலே வந்தாரோ, ரத்தம் சிந்தினாரோ, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆமென் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறினாரோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசு கிறிஸ்து மேலே வந்து அமர்ந்தார். அல்லேலூயா. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அல்ல, பரிசுத்த ஆவியானவரே வந்து உனக்குள்ள வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தக்கூடாது. ஆமென். ஏன்னா விலையேற பெற்ற அபிஷேகம், ராஜாக்களுக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகம் இன்னைக்கு கார்த்திகாவுக்கு கிடைச்சிருக்கு. ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகம் இன்னைக்கு லோகநாதன் என்ற சாமுவேலுக்கு கிடைச்சிருக்கு. ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகம் இன்றைக்கு ஏஞ்சலுக்கு கிடைச்சிருக்கு. ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகம் இன்னைக்கு கிரேஸுக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு தகுதியற்ற எனக்கு, ஆசாரியனாக எனக்கு இந்த அபிஷேகம் கிடைச்சிருக்கு. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் சவுலுக்கு தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தேவன் சொன்ன ஒரு காரியத்தை போய் சர்வ சங்காரம் பண்ணி அழிச்சிட்டு வான்னு சொன்னா, அங்கே போய் பார்த்தா எல்லாம் ஆடு, மாடு, கழுதை, குதிரை எல்லாம் புஷ்டியாக கொழுன்னு இருக்குது. பார்த்தான் சவுலு, நல்லா கொழுன்னு இருக்குது, மட்டும் தனியாக எடுத்துட்டு வா. நசுல் கொண்டது, நோஞ்சான், தொங்கி கொண்டு சாப்பிட்றதெல்லாம் அழிச்சிரு. ஆண்டவர் பார்த்தார். உன்னை சர்வ சங்காரம்னா என்ன அர்த்தம்? ஒன்று கூட இருக்க, புல்லு புண்ணு கூட இருக்கக்கூடாது. ஒன்றையும் கேட்டால் ஆண்டவருக்காக இதை எடுத்து வச்சுக்கிறாராம். ஏன்டா வானத்துக்கு பூமியை உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு இல்லாததான் நீ ஆண்டவருக்கு படைக்க போகிற. சில பேர் சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க. எப்படி? ஆண்டவருக்கு தான் எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாம் எனக்கு போதிக்கிறார், எனக்கு எல்லாம் தெரியும். தேவன் சொன்னதை நீ செய்யலனா நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடுவாய். சவுல் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீ இழந்து விடாத. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அபிஷேகம் பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எடுத்திருக்கிறார், உன்னை மீட்டு எடுத்திருக்கிறார். நீ அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்காக அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு வேல்யூ ஒன்று இருக்கு. உன்னை பார்க்கும்போது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவள் என்பதை மற்றவர்கள் காண வேண்டும்.
அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த என்னைக்கு அந்த சவுலுக்குள்ள அந்த அபிஷேகம் போயிருச்சோ, அந்த சவுலும் தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டான். சவுலுக்குள்ள தீர்க்கதரிசி அபிஷேகம் இருந்துச்சு. ஆனா அந்த அபிஷேகம் போன மாத்திரத்தில் அசுத்தாவி அவனுக்குள்ள வந்தது. பி கேர்ஃபுல் சபையே, இன்னைக்கு நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீ இழந்து போவாயானால் உனக்குள்ள வருகிற ஆவி அது பிசாசின் ஆவியாக இருக்கும். அந்த ஆவி உலக மாமிசம் பிசாசுக்கு நேராக உன்னை கொண்டு போய் சேர்க்கும், உன்னை கொண்டு போய் தள்ளும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடாத. அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார், அந்த மேன்மையை இழந்து போகாத. தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய கரங்களில் ஆணைகள் கடாவப்பட்டது, முள்கிடம் சூட்டப்பட்டார். நீ ஜீவகிடம் பெறுவதற்காக இந்த ஜீவகிடத்தை இழந்து விடாத. ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்கிறவன் ஜீவகிடத்தை பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. ஆன்மீக முக்கியத்துவம் கிறிஸ்துவ நம்பிக்கையின்படி உலகத்தை பாவத்திலிருந்து மீட்க கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மீட்பரை தான் மேசியா அல்லது கிறிஸ்து என்று அழைக்கிறோம். இயேசுவை இயேசு கிறிஸ்து என்று அழைப்பதன் மூலம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை மக்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அதாவது இயேசு என்பது அவருடைய இயற்பெயர், கிறிஸ்து என்பது அவர் கொடுக்கப்பட்ட தெய்வீக பணி. அல்லேலூயா. ஆமென். இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் உனக்காக எனக்காக பலியிடப்படுகிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. You must surrender your life in Jesus Christ. உன் வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். கலாத்தியர் 3:27 பார்க்கிறோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நீங்க எதை தரித்து கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. எதை தரித்து கொண்டிருக்கிறீங்க? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீங்களா? விலை உயர்ந்த நேரத்தில் ஒரு வீடியோ பார்த்துருக்கும்போது 200 கோடியாம் அந்த ட்ரெஸ்ஸு. ஒரு சகோதரி அவங்க அணிந்தனுடைய ட்ரெஸ்ஸுடைய வேல்யூ எவ்வளோ? 200 crore. அல்லேலூயா. நீ கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறாயா அல்லது ஆடம்பர காரியங்கள்? ஆடம்பர காரியங்கள். இன்னைக்கு பார்த்த ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் இது துளிர் விட்டு வந்திருக்கிறது. ஆமென். அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் எல்லாம் அல்லேலூயா சொல்லுவாங்க, முளைச்சி 3 இலை விடலை அப்படின்னுவாங்க. சில புதிய காரியங்களாம் முளைச்சி வந்திருக்குது. அதெல்லாம் என்ன செய்யணும்? கட் பண்ணணும். அல்லேலூயா. சரி, ஓகே. அப்போ ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் போன வாரம் சொன்னேன், அவருடைய குமாரன் என்னும் அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ யாரு? நீ யாரோ? நீ அந்நியனாக இருந்த. ஆனால் என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாயோ அன்னைக்கே அன்றைய தினமே நீ அவருடைய மகன் என்ற ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த வசனம் கிறிஸ்துவ விசுவாசின் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் அதன் ஆழமான பொருளை பார்க்க வேண்டுமானால் இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று குறிப்பிடுகிறார். தரித்து கொள்ளுதல் என்பது ஒரு ஆடையை உடுத்திக் கொள்வதை குறிக்கிறது. புதிய அடையாளம். ஆமென். அப்போ தரித்து கொள்ளுதல் என்பது ஒரு அடையாளம். ஏன் உங்களுக்கு வெண்ணாடையை போட சொல்கிறோம்? அது ஒரு ரோல் மாடல், அது ஒரு அடையாளம்.
ஆராதனை என்று சொல்லும் பொழுது அது ஒரு அடையாளம். இன்னைக்கு டாக்டர்ஸ் பாருங்க, அதுக்கேற்ற உடை. காவலர்கள் பாருங்க, அதுக்கேற்ற உடை. போக்குவரத்து கண்டக்டர் பாருங்க, அதுக்கேற்ற உடை. நமக்கு கொடுக்கப்பட்டது பரலோக உடை. வெண்ணாடை தரித்தவர்களாய் இருப்பார்கள், தேவனை ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. நீ போடப்பட்டிருக்க உடனே பரலோக உடை. அது போகிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். அமே நாங்களாம் இந்த பரலோக உடையை போடுவதற்கு கௌரவமாக பார்க்குறோம். அல்லேலூயா. அமேன். அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த வஸ்திரத்தை, அந்த பரலோக வஸ்திரத்தை அணிந்து பரிசுத்தரை ஆராதிக்க வாருங்கள். அமேன். அல்லேலூயா. அப்போ ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் தனது பழைய பாவ சுபாவங்களை கலைத்துவிட்டு கிறிஸ்துவை ஒரு புதிய அங்கியை போல அணிந்து கொள்கிறார். சில பேர் நகை அணிந்து கொள்கிறாங்க. 1 2 3 4 5. ஒருத்தங்க பார்த்தேன், இங்கே 1 இங்கே 1, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த்து ஃப்ளோர், 5th 6th இங்கே வர மாட்டிக்கிறாங்க. இது என்ன காதா இல்லை ஜிஆர்டி போர்டான்னு தெரியல. அவங்க தான் போர்டில் ஃபுல்லாக மாட்டின்னு இருப்பாங்க. அல்லேலூயா. நீ கிறிஸ்துவை தரித்து கொள்ளனா எப்படி 7 அடுக்கு மாடி. அல்லேலூயா. ஆமென். அப்போ இவையெல்லாம் பாருங்க, கிறிஸ்துவை ஒரு புதிய அங்கியை போல அணிந்து கொள்ள. எதை அணிந்து கொள்ளணும்? கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்று 28 வாசிங்க. கலாத்தியர் 3:28. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நம்மளாம் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் கிடையாது. அல்லேலூயா. மேல் ஜாதி கீழ் ஜாதி, ஐயரு நாடாரு செட்டியாரு சொட்டியாரு இதெல்லாம் பண்ணையாரெலாம் கிடையாது. எல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க தான். ஆமென். யாராச்சும் ஒருத்தங்க ஜாதி கேட்டாங்கன்னா முதல்ல ஒழுங்காக பைபிள் படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். தைரியமாக சொல்லுங்க. ஜாதி என்பதே கிடையாது. கலாத்தியர் 3:28 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாருக்கும் ஒரே ரத்தம் வருது. ரத்தத்தில் தான் ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் எல்லாம் இருக்குது. ஆமென். மனுஷனுக்குள்ள ஒரே 2 மாதிரி கண்ணு. உனக்கு வேறு கண்ணு மட்டும் இப்படி இருக்குதா? எல்லாருக்கும் கண் 2 மேலே தானே இருக்குது. பிராமணிக்கு தலைமையில் இருக்குதா? இல்லை மற்ற ஆளுக்கு இடுப்பில் இருக்குதா? எப்படி தலைக்கானம் வருதுன்னு தெரியல. அப்போ ஜாதி என்பது இல்லை. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவ போயிட்டு அந்த கும்பலை போய் விழுந்துட்டா. யார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அவங்க தாழ்ந்த ஜாதியாம். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஜாதிங்க. நம்மளோட தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா என்பதை மறந்து விடாதீங்க. இன்னைக்கு நான் மரிச்சா பரலோகம் போயிட்டே இருப்பேன், நீ மரிச்சா எங்கே போவ? கேள்வி கேளுங்க. எனக்கு இங்கே குட் நைட்னாங்க குட் மார்னிங். வாட் அபவுட் யூ? அல்லேலூயா. 1000 கோழி வச்சிருந்தாலும் நீ பூமிக்குள்ள போகும்போது மண்ணுக்கு மண்ணாய் தான் போவாய். நான் மண்ணுக்கு மண்ணாய் இந்த சரீரம் போனாலும் இந்த ஆவி ஒரு நாள் விண்ணுக்கு போகும். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர் தெழுந்தாரோ அதே போல இன்னைக்கு கிறிஸ்துவை தரித்து கொண்ட நான் மரித்தாலும் இயேசு கிறிஸ்து எப்படி பிழைத்தாரோ உயிர் தெழுந்தாரோ அதே போல ஒரு நாளும் என்னை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். என்னை மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்க நீங்கள் மரித்தாலும் தேவன் உங்களை பிழைக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அப்ப ஞானஸ்தானம் கிறிஸ்துவோடு அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலோடும் நம்மை இணைக்கும் செயல். ஆமென். ஞானஸ்தானம் என்பது என்னது? கிறிஸ்துவோடும் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலோடும் நம்மை இணைக்கும் செயல்.
ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் எங்க சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா எங்கே எலிஜிபிள்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. ஜெருசலேம் காலேஜுக்கா, லைலா காலேஜுக்கா, மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுக்கா, மீனாட்சி காலேஜுக்கா, இங்கெல்லாம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஆனால் பரலோகத்தில் சீட்டு ஒன்று இருக்குது. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை தரித்தல் என்பது கிறிஸ்துவின் குணங்கள் என்று அர்த்தம். கிறிஸ்துவை தரித்தல் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் குணங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ கிறிஸ்துவின் குணங்கள் என்று சொல்லும்பொழுது அன்பு மற்றும் பரிசுத்தத்தை நம் வாழ்வில் பிரதிபலித்தல். கிறிஸ்துவை தரித்தல்னா ரட்சிப்பு, அன்பு, மன்னிப்பு இதெல்லாம் சொன்னீங்கல்ல, பிரதிபலிக்கிறீங்களா? அன்பு செலுத்துறீங்களா? மன்னிக்கிறீங்களா? பிரதிபலிக்கணும். கிறிஸ்துவை தரித்தல் என்பது பிரதிபலித்தல் என்று அர்த்தமாகும். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமென். அப்ப புது சிருஷ்டி என்பது நியூ கிரியேஷன். ஒருவன் விசுவாசித்து கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது அவனுடைய பழைய பாவம் நிறைந்த வாழ்க்கை நீங்கி ஆவிக்குரிய ரீதியில் அவன் ஒரு புதிய மனிதனாக மாற்றப்படுகிறான் என்பதே இதன் பொருள். அப்ப புதிய சிருஷ்டி என்றால் என்ன பொருள்? சொல்லுமா ஏஞ்சல், புதிய சிருஷ்டினா என்ன பொருள்? சத்தமா சொல்லுங்க. பழைய மனுஷனை மாற்றணுமா? சட்டம் மாற்றிக்கலாமா? ஏன்னா அப்படி தான் நிறைய பேர் சட்டை போடுற மாதிரி வச்சுக்கிறாங்க. சர்ச்சுக்கு வந்தால் ஒயிட் ஷர்ட்டு புது சிருஷ்டி, வெளியே போனால் கலர் ஷர்ட்டு பழைய சிருஷ்டி. அப்படி இருக்கவே கூடாதுங்க. ஆமென். சர்ச்சுக்கில் ஒரு வேஷம், காலேஜில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், ரோட்டில் ஒரு வேஷம், ஆஃபீஸில் ஒரு வேஷம் இருக்கக்கூடாதுங்க. பச்சது தான் அடிக்கடி நிறம் மாறும். நம்மளாம் யாரு? கிறிஸ்துவை தரித்தவர்கள். அல்லேலூயா. நமக்கு இருந்த நிறம் மாறி போச்சு, தரம் மாறக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவை நம்ம தரித்திருக்கிறோம். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தரம் மாறாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்போ 2 Corinthians 5:14 வாசிக்கிறோம். ஆமென். அப்போ சிருஷ்டி என்பது, புது சிருஷ்டி என்பது ஒரு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பழைய பாவம் நிறைந்த வாழ்க்கை நீங்கி ஆவிக்குரிய ரீதியில் அவன் புதிய மனிதனாக மாற்றப்படுகிறான் என்பதுதான். அல்லேலூயா. யோவான் 3:3 நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப புது சிருஷ்டியானது ஆவிக்குரிய ரீதியில் மறுபடியும் பிறப்பதற்கு சமம். ஆமென். நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? இல்லை உங்க வாழ்க்கை பழைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். அப்போ புது சிருஷ்டியாவது என்பது ஆவிக்குரிய ரீதியில் மறுபடியும் பிறப்பதற்கு சமம். இது மாம்சத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் உண்டானது. ஆமென். அப்போ தேவனுடைய ஆவியினால நீங்கள் நடத்தப்படணும். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் பரிசுத்த ஆவியானவரே. எபேசியர் 4:22 வாசிக்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க.
பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பாடுங்க எல்லாரும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்க சித்தம் செய்யணும் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையில ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஆவியானவர் நோக்கி, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா, ஆமென். நிறைய காரியங்கள் இருக்குது. இருந்தாலும் பார்ட் 1 முடிஞ்சு, பார்ட் 2 முடிஞ்சு, பார்ட் 3 நம்ம அப்புறம் பார்க்கலாம். கடைசியாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிங்க. எபேசியர். ஆமென். பவுல் ஒரு புது சிருஷ்டி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விளக்குகிறார். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோகங்களினால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு, பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டிங்களா, இல்லை பழைய மனுஷனோடு வந்திருக்கீங்களா? ஹலோ, பழைய பாவம் பழைய காரியம் உனக்குள்ள இருக்கா? சற்று யோசிச்சு பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை நீங்க அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு அநேக பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இன்னும் பழைய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீங்க. இது சொக்கா இல்லை, ஷர்ட் இல்லை, உங்க இஷ்டத்துக்கு மாத்துறதுக்கு. விலையேற பெற்றவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா, ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் பண்ணப்பட வேண்டிய அபிஷேகம் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார்னா, நம்ம வெளியேற பெற்றவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பெருசு, இந்த மேன்மை இழந்து விடாது. ராஜரீக மேன்மையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறாரே. ஒப்பு கொடுப்பாயா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்ட
மாற்றிட்டே போனாங்க. 25th அந்த மாதிரி போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 25th போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா 25th அப்போ டேட் மாற்றுறாங்க. 30ஆம் தேதி நைட்டு நம்ம கிளம்புறோம் அப்படி சொன்னாங்க. கிளம்பும் பொழுது 1ஆம் தேதி வருது சர்வீஸ் டைமு. என்ன பண்ணுறேன், நான் என்ன சொன்னேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். மேனேஜர் கூப்பிட்டு ஏன் வரல என்ன எதுன்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டே இருந்தது. இல்லை சார், ஞாயிற்றுக்கிழமை என்னால் அந்த டைமுக்கு எனக்கு வர முடியாது. இதுக்கு முன்னாடி சரி ஞாயிற்றுக்கிழமை அதை நான் ஒத்துக்கிட்டேன். இது வர முடியாது சார், மந்த்லி முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டோம். அங்கே இருக்க சில அவ்வளோ ஒரு போராட்டம். நீ கூப்பிடும்போது நான் சர்ச்சுக்கெலாம் வந்தேன்லக்கா, ஏன் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் அங்கே இருக்கிற வந்த பிள்ளைங்கள் எல்லாமே அப்போ நீ சர்ச்சுக்கு ஒரு நாள் கூப்பிடும்போது நான் அப்போ வரவே மாட்டேன் அப்படின்னு பல காரியம் ஒரு போராட்டம் என் சூழ்நிலை போச்சு. இது மொத்தம் கிடையாது, எனக்கும் ஆவியானருக்கும் இந்த சபையில் சில பேருக்கு எல்லாம் தெரியும். இந்த இடத்த விட்டு இப்போ நான் போனால் ஒரு காரியம் வெளிப்படும். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சண்டே சர்வீஸு ஆராதனை திருவிருந்த அன்னைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, நான் போகிறேன் அப்படின்னா போதகருக்கு அநேக பேர் வரும், அநேக கேள்வி வருமே. ஏசப்பா நான் எப்படி இது போவேன்னு பல நாட்கள் அப்படியா தவித்து கொண்டு ரொம்ப மனசு போராட்டம். என்ன செய்வது எனக்கு தெரியல. ஏசப்பா நீங்கள் நடத்துங்க, என்ன நிமித்தம் ஆண்டவரை யாரும் எந்த ஒரு பேர் வரக்கூடாது சொல்லிட்டு அப்படி ஒரு ஜபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டுகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் கத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அக்கா அங்கே வேலை செய்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சர்ச்சைக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே மேனேஜர் சார் சொன்னாங்க, சபைக்கு கண்டிப்பாக இருக்கும், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சரி வேறு சூழ்நிலை இல்லை, போய் தான் ஆகணும். அந்த கட்டாயத்தில் போக ஆரம்பித்தேன். இப்படி போகும்பொழுது அங்கே போயிட்டு நானும் சர்ச்சை பார்க்குற 3 சின்ன சபை இருக்குது, அது ஓப்பன் ஆகலை, என்ன டைம்னே தெரியல. அந்த வழியாக போகிறேன் வரேன், இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துச்சு. மறாவது நாள் எல்லாமே வெளியே டூர் எல்லாமே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வராங்க. நான் எல்லாமே இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை விட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வித்யாக்காவை தெரியும்னு நினைக்கிறேன். நான் சர்வீஸ் முடிச்சிட்டா நான் யூத் மீட்டிங்லாம் இருக்கும், அட்டன் பண்ணவே மாட்டேன். சினிமாக்கெலாம் நான் போவேன். அவகிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும், அப்படிப்பட்ட உலக பிரமாண காரியத்தில் சுற்றிக்கிட்டு இஷ்டப்படி இருந்தவ தான் நான். இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே கத்துற அதுலேருந்து வேறு பிடிச்சு கொண்டு வந்தவங்க தான். அப்படிப்பட்ட காரியத்தில் அப்போ நான் இது லேசியாக இருந்தேன். சர்வீஸ் அட்டன் பண்ணலனாக்கா ஒரு சர்வீஸ் தானே விட்டேன், நான் சினிமாவுக்கு போகிறேன், நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ தான். பொட்டு வைக்கிறதுன்னு மஞ்சள் போடுறது இந்த அநேக அலங்காரங்கள் என்னோடய வாழ்க்கையில் இருந்துச்சு. அதுலேருந்து ரொம்ப சர்ச்சை விட்டு போனாலும் வித்தியா அவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ அதெல்லாம் தெரியல. கத்தர் எனக்குள்ளே அதை ஒரு பெரிய அடி கொடுக்கும்பொழுது தான் இது எல்லாம் ஒன்று என்னை விடு, இல்லையா இந்த உலக பிரமாண காரியத்தை விடு அப்படின்னு பிரதட்சமாக சொன்ன சில காரிய நிமித்தம் தான் அதை விட்டும் போது வேறு வழி அதிகமாக இருந்தது. ஆனாலும் அது விட்டதுனால இன்றைக்கி எனக்கு லேசியாக இருக்குது. உலக பிரமாணம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு அந்த டூர் கூட தேவையில்லை, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு காரியம் என்னோடய வாழ்க்கையில் போயிட்டே இருந்துச்சு. மறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கிளம்ப போகிறோம். அந்த இடத்துல சிக்னல் இல்லை. எல்லோரும் 7 மணிக்கு 5 மணிக்கெலாம் எழுந்து எல்லாம் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. 7 மணிக்கு பஸ்ஸு ஏறணும். அங்கே சர்வீஸ் எனக்கு ஆன்லைனில் அட்டன் பண்ண கூட என்னால் முடியல, சிக்னல் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவ்வளோ ஒரு எனக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை எதுக்குப்பா எனக்கு, ஏன் எனக்கு இந்த பாடு உபத்திரம், அநேகர் கேள்விக்கு பேசுகிற வார்த்தைக்கு எனக்கு இப்போ இடம் ஆகியிருக்கே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு பரவாயில்ல, அந்த 3 சபையில் என்ன ஓப்பனாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாம் கிளம்பிட்டேன். அக்கா சொன்னாங்க, நீ போ, நாங்கள் வர வழியில் உன்னை நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் மட்டும் ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது தம்பி சேது தம்பி இருந்தான். நான் சொன்னேன், கூட வாட கூட நீ சர்ச்சுக்கு வெளியே நில்லு, அந்த வழியில் தான் எல்லாரும் போவாங்க. அக்கா ஒரு 10 நிமிஷமாச்சு நான் ஏதாவது ஒரு சர்ச்சில் இருந்து ஜோம் பண்ணுறேன், நீ கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய. சரிக்கா நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என் கூட வந்து நிப்பாட். அந்த ரூமுக்கு கொஞ்சம் தூரம் போனால் அந்த சர்ச் இருக்குது. பார்த்தா 3 சபை இருக்குது, 2 சபை ஓப்பன் ஆகவே இல்லை. அப்போ தான் அந்த சபை 7:15 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போனால் சின்ன சபை, ஒரு 15 பேர் இடுக்கிடுக்குமா தான் உட்கார வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சபைக்கு போயினா ஒரு வயதானவர் அந்த போதகர் தான் பாயை போட்டு எல்லாம் பண்ணுறாரு. எப்போவுமே எந்த சர்ச்சுக்கு போனாலும் அந்த செய்கிற ஒரு காரியம் இருக்குது. ஆனால் எனக்கு டைம் இல்லை, நான் போயிட்டு முழங்கால் போட்டு அப்படியா கண்ணீரோடு அழுது எசப்பா கிட்டே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது, அக்கா போகலாங்க்கா எல்லோரும் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பிள்ளையும் உள்ளே உட்காந்துருக்கான். தம்பி என்ன பண்ணுறது, கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது எனக்கு முன்பாக அந்த திருவிருந்து அந்த போதகர் எடுத்துன்னு வச்சாரு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்,
இசப்பா நான் அதிகமாக வளர்க்கப்பட்டேன். ஏன்னா வித்யாக்கா நிறமாசமாக இருக்கும் பொழுது காஞ்சிபுரத்துலேருந்து இருப்பாங்க. ஒரு வாட்டி கூட அந்த திருவிருந்து பற்றி விட மாட்டாங்க. எங்கே இருந்தாலும் அந்த திருவிருந்து அன்றைக்கி ஆராதனை போயிடுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் கேட்டு வளர்ந்த பிள்ளைய நான். இன்றைக்கி அநேகர் திருவிருந்து எடுக்கிறாங்க, ஆராதனை பங்கு பெறுறாங்க. இன்றைக்கி நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, நான் இதை கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு இருந்தேன். வண்டர் கேட்டார், நீ ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு அந்த போதகர்கிட்ட அப்படின்னு. நான் போயிட்டு அந்த போதகர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு இது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணேன். அவர் சொன்னார், ஒரு 10 மணி வரைக்கும் நீ வெயிட் பண்ண முடியுமா? திருச்சபையில் ஆராதனை பண்ணணும், இது பரிசுத்தப்படுத்தணும், ஒழுங்கப்படுத்தணும், அதனால் நீ ஒரு 10 மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா இப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க, என்னால் இப்போ இருக்க முடியாது, சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணீரோடு எடுக்கும்போது, நீ ஏறி நான் உனக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகர் போய் அதை ஜோம் பண்ணி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அந்த அப்பமும் ரசமும் எனக்கு ஜோம் பண்ணி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஏற்கனவே நான் அந்த முன்னந்தோடைய நான் ஆயத்தம் பண்ணிப்பட்டுச்சேன் அப்படின்னு கர்த்தர் எனக்கு சொல்லி, என் வாழ்க்கையில் எத்தனையோ திருவிருந்து நான் எடுத்திருப்பேன். ஆனால் அந்த திருவிருந்து நான் எடுக்கும்போது என் இருதயம் உடைஞ்சி கர்த்தர் என்னோடு இருக்கிறா என்பது நான் அது உணர்ந்தேன். அந்த திருவிருந்தை பெற்றுட்டு சந்தோஷத்தோடு நான் சபையை விட்டு நான் வந்தேன். அவ்வளோ கண்ணீரோடு வந்தேன். சபையை விட்டுட்டு வரும்போது அங்கே கூட அந்த தம்பி சொன்னான், அக்கா என்னக்கா காணிக்கையே போடாமல் வர அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அவன் கூட அந்த போதகர்கிட்ட காணிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வரும்போது ஒரு வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று மகிழ்ந்து களி கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 126 வசனத்தில் 3வது வசனம் 126 அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை கேட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு பெரிய காரியம் தான் ஏசப்பா நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அநேகர் எனக்கு சொல்லப்பட்டாங்க, திருவிருந்து விட்டுட்டு போயிட்டேன், உனக்கு அதுதான் முக்கியமா இதுதான் முக்கியமா, அந்த பிள்ளைக்கு அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு கர்த்தர் நின்று நியாயம் செஞ்சாங்க. அந்த பஸ்ஸில் ஏறும்போது நான் ஃபோனை யூஸ் பண்ண அப்போ சிக்னல் கிடைச்சிது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வசனம் மத்தேயு 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர் பாக்கியவான்கள் பரலோகராஜா அவர்கள் உரியது சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த வசனம் எனக்கு அடிச்சுது. அந்த நிமித்தம் ஆண்டவர்கிட்ட கர்த்தர் செய்த நன்மைக்கான கோடான கோடி நன்றி. அல்லேலூயா. கர்த்தரோட பரிசுத்த நமக்கு ஸ்தோத்திரம். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தோம். ஏன்னா ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அம்மா வீட்டில் கேட்கும் போது பார்த்துக்கலாம் அப்படி தான் ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, அவளுங்களே சொன்னாலுங்க அவளுங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது நான் ஃபெயில் ஆகிட போகிறேன் அப்படின்ட்டு. இல்லைடி நான் எல்லாருக்காண்டி ப்ரேயர் பண்ணி தான் இருக்கோம், சர்ச்லேயும் அப்பா ப்ரேயர் பண்ணி தான் இருக்காரு, ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படின்ட்டு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா, தமிழ் செல்வின்ட்டு. அவள் இங்கிலீஷ் மொத்தம் ஒரு 30 பேப்பர் இருக்கும், அதில் எழுதுந்து அவள் 12 பேப்பர் தான். ஆனால் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணான், நான் ஃபெயில் ஆகிடுவோம் போல், நான் எழுதுந்து 12 பேப்பர் தான், என்னால் அழுதுட்டேன் ஒரு மாதிரி. அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுட்டு கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்குலாம் அவள் படிக்கவே இல்லை, அதை நினச்சிட்டே தான் அழுதுகிட்டே இருந்தான், எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் எல்லோரும் அங்கே சர்ச் இருந்தது, அங்கே போய்ட்டு ப்ரேயர் பண்ணோம் அவளுக்காண்டி. அப்புறம் நாங்கள் எல்லாருக்காண்டியும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ அவள் ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் படிக்க வரும்போது அவள் சொன்னான், இல்லை எனக்கு கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது, ப்ரேயர் பண்ண உடனே நான் ஏதோ கொஞ்சம் பாஸ் ஆகிடுவேன்னு தோணுது அப்படின்ட்டு. ஆனால் அவள் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் முந்தின நாள் கூட மெசேஜ் போட்டிருந்தாங்க, எனக்கு பயமாக இருக்குது பாவனா நீ ஏதாச்சும் பண்ணு அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன்னா, பயப்படாத நான் எல்லாருக்காண்டியும் ப்ரேயர் பண்ணுறேன், அப்பாவுக்கிட்டே சொல்லியிருக்கேன், அப்பாவும் ப்ரேயர் பண்ணுவார் அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு என் மார்க்கு பார்த்துட்டுக்கப்புறம் குரூப்பில் போய்ட்டு எல்லார் மார்க்கையும் செக் பண்ணுவோம். அவள் பாஸ் ஆகிட்டா எப்படி இங்கிலீஷில் 75 எடுத்துட்டான். நான் ப்ரேயர் அப்புறமேட்டுக்கா நான் ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட ஒன்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு தான் அப்புறம் மார்க் போட்டு பார்த்தேன், எப்படி 460 எடுத்துட்டா பார்க்குது. அல்லேலூயா. ஸோ நமக்காக இல்லாமல் மற்ற நபர்களுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிக்கும்பொழுது கர்த்தனை செய்கிறாரா? ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க 3 பேர் நம்ம சர்ச்சில் எழுதுனாங்க. அதில் பாவனா 1, தனுஷ் 1, ஸ்வேதா 1. ஆமென். அதுக்கப்புறம் மோசஸ்னு ஒரு தம்பி அவன் எழுதியிருந்தான், அக்கா பையன் எழுதியிருந்தான், தம்பி பையன் எழுதியிருந்தான். ஸோ இப்படியாக நிறைய பேர் எழுதினாங்க. சுரேஷ் ஜானையோட பையன் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே நல்ல மார்க் தான் எடுத்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பர். தனுஷ்
பாவனா 416 மார்க்கு. கரங்களை தட்டுவோமா? ஆமென். சோதரம் சோதரம். அன்பின் தாப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் சோதரம். சாட்சின பிள்ளைகளுக்காக சோதரம். ஆண்டவர் தேர்வு ஆண்டவரே நல்ல மார்க் எடுத்த ஒவ்வொரு காய் சோதருக்கு ஆண்டவருக்கு நல்ல சீட்டு கிடைக்க உதவி செய்யுங்க. அது பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து நல்ல வேலைக்காய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் விழுந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாக நீர் மாற்றுங்க. உங்கள் கரவங்களோடு கூட இந்த வழி நடத்திட்டு வந்த ஒரு ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட மக்களை கர்த்தாவே இந்த வார்த்தை அவருக்குள்ளாக கடந்து சென்று என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். சிலோமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நாம் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.